வணக்கம், நான் ஜெஃப்னா மேரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ இறாலில் ஒரு வெந்தய குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். கடுகு, பெருஞ்சீரகம், ஏலக்காய், கருவா, கிராம்பு, கருவேப்பிலை, வெந்தயம் நிறைய போடணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இஞ்சி உள்ளி பேஸ்ட், பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள், புளி. நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன். தக்காளி, இதுதான் இறால், வெங்காயம். பாருங்கோ, இறால் நல்ல சின்ன இறால் பார்த்தீங்களா? பாருங்கோ, இவ்வளோ சின்ன இறால் ரெண்டு பாருங்கோ பார்த்தீங்களா? குட்டி இறாலில் தான் வெந்தய குழம்பு வைக்க போகிறேன். நல்லா இருக்கும் வெந்தய குழம்பு. நாங்கள் இப்போ இது செய்கிறதுக்கு மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். பாருங்கோ, மண் சட்டி. இப்போ மண் சட்டியில் நாங்கள் இப்போ நேச்சுரலாக செஞ்சு சாப்பிடுவோம். வாங்கோ, செய்முறையை பார்ப்போம். பாருங்கோ, சட்டி சூடாகிட்டுது. இப்போ நல்லெண்ணெயை விடுவோம். நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா பார்த்தீங்களா? நல்லெண்ணெய் விட்டாச்சு. பாருங்கோ, இந்த நல்லெண்ணெய் தான் நான் செய்கிறேன். பெரும்பாலும் நல்லெண்ணெயில் தான் சமைக்கிறேன் நான். பாருங்கோ, நல்லெண்ணெய் சூடாகி கொண்டிருக்குது. இப்போ கருவேப்பிலை போடுவோம். இன்றைக்கு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, காஞ்சது தான் கிடக்குது. அப்போ காஞ்ச கருவேப்பிலை போடுவோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். கொஞ்சம் சூடாகி வரட்டும். கடுகு, பெருஞ்சீரகம் வதங்கட்டும். வதங்கின பிறகு மற்றதை போடுவோம். பாருங்கோ, வதங்கிட்டு இதோட வெங்காயத்தை போடுவோம். கணக்க வெங்காயம் போட்டு நீங்கள் வதக்கினா நல்லா இருக்கும். வெந்தய குழம்பு மாதிரி நல்லா இருக்கும். பாருங்கோ, நான் சிரட்டு உப்பையால் தான் செய்கிறேன் பார்த்தீங்களா? வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னா காட்டுறேன். பாருங்கோ, இறால் வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் வருது. அதோட மிளகாயம் போட்டு வதங்க விடுவோம். மிளகாயும் நல்லா வதங்கட்டும். பாருங்கோ, வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் வெந்தயத்தையும் போட்டு வதக்குவோம். ஏன் வெந்தயம் முதல் போடலேண்டா, முதல் வெந்தயம் போட்டால் அரிஞ்சு போடும். அதால் தான் கொஞ்சம் வதங்கி வர வெந்தயத்தை போடுறேன். பாருங்கோ, ஏண்டா இரிஞ்சு போடும் வெந்தயம், அதால தான் கொஞ்சம் லேட்டாக போட்டு வதக்குறது. பாருங்கோ, பாருங்கோ, வெங்காயம் முக்கால் பதம் வதங்கிட்டு இதோட தக்காளி பழத்தையும் போட்டு வதக்குவோம். அப்போ தக்காளி பழமும் சேர்ந்து வதங்கும். இதோட கொஞ்சம் உப்பு போடுவோம். அப்போ உப்பும் சேர்ந்து வதங்க நல்லா. வதங்கின பிறகு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கோ, வதங்கி கொண்டு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட்டாயம் போடணும், அப்போ தான் வாய்வு வலிக்காது. பாருங்கோ, நல்லா வதங்க விடுவோம். பாருங்கோ, இஞ்சி, தக்காளி பழம், வெங்காயம், மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிட்டது. இப்போ நாங்கள் இறாலையும் போட்டு நல்லா வதங்க விடுவோம். பார்த்தீங்களா? இறாலையும் போட்டு நல்லா வதங்க விடுவோம். இதோட மஞ்சள் தூளும் போடுவோம். இப்படியே இதை நாங்கள் மூடி விட்டா இருக்கிற தண்ணி தன்மை எல்லாம் வந்து தண்ணி எதுவுமே விட தேவையில்லை. அப்படியே எல்லாமே நாங்கள் மூடிட்டு உங்களுக்கு காட்டுவோம். பாருங்க, இப்போ நாங்கள் இதை திறந்து பார்ப்போம். பார்த்தீங்களா? இப்படி தண்ணி வந்திருக்கேன். வேற நல்லா அவிஞ்சு இறால்லே இருக்குன்னு தண்ணி தன்மை. அது பார்த்தீங்களா? அவிஞ்சு இப்படி தண்ணி தன்மை வந்துருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் கேட்க நாங்கள் இறாலுக்கு தண்ணி விட தேவையில்லை. தண்ணி விடாமலே அந்த இறால்ல இருக்கிற தண்ணி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து தண்ணி தன்மை வெறும் அவிச்சு மூடி வச்சு நீங்கள் செய்ய இப்படியே நல்லா அவிக்க விடுவோம்.
அவிய விட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். யாருங்கோ நல்லா அவிஞ்சு கொண்டு இருக்கு. பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் அவிய விடுவோம். இறால் நல்லா அவிஞ்சா தான் நல்லா இருக்கும். பார்த்தீங்களா? தண்ணி எதுவுமே சேர்க்காம செஞ்சேன்னா பார்த்தீங்களா அப்படி வருதுன்னு. இன்னும் கொஞ்சம் மூடி விடுவோம் அவிய. பார்ப்போம் பாருங்கோ எப்படி அவிஞ்சு கொண்டு இருக்குன்றது பார்ப்போம். பாருங்கோ நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ இதோட நாங்கள் புளியாயம் போட்டு தூளையும் போடுவோம். தூளை போடுவோம், புளியும் விடுவோம். பாருங்கோ இதோட கொஞ்சம் தண்ணியும் விட போகிறேன். அவிய வேணும் தானே தூள் எல்லாம் போட்டது அவியறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணியும் போட்டேன். நல்லா அவியட்டும். இது பார்த்தீங்களா நல்லா குட்டி இறால். பார்த்தீங்களா வெந்தய குழம்பு. அப்படியே மூடி விடுவோம். பாப்பம் திறந்து எப்படி இருக்குண்டு பாருங்கோ எப்படி நல்லா கொதிச்சு வருதுண்டு. பார்த்தீங்களா? இப்போ இதோட நாங்கள் உள்ளி மிளகு சீரகம் போடுவோம். இறால் கரைக்கு கட்டாயம் உள்ளி மிளகு சீரகம் போடணும். நண்டு கரைக்கு இறால் கரைக்கெல்லாம் கட்டாயம் உள்ளி மிளகு சீரகம் போடணும். வேண்டாம் வாயு இருக்கும் அதுக்காண்டித்தான். அப்போ நாங்கள் உள்ளியும் மிளகும் சீரகம் முடிச்சு வச்சிருக்கோம், அதை போடுவோம். பாருங்க இன்னும் கொஞ்சம் பத்தி நாங்கள் ரக்குவோம். இறால் குழம்பும் வெள்ளை அரிசி சோறும் மரவள்ளி கிழங்கும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்தீங்களா? இந்த வாசனையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பத்த விடுவோம். பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் பத்தினோன்னா காட்டணும். பாருங்க அப்படி தூள் எண்ணெய் எல்லாம் அப்படியே நல்லா பிரிஞ்சு வருது. பாருங்க அப்படி பாருங்க பார்க்கவே தெரியும். முழுக்க நல்லா பிரிஞ்சு இந்த இதாக வருது. பாருங்க இறால் கறி முடிஞ்சது. பார்த்தீங்களா? வத்தி நல்லா இதாக வந்துட்டு. பார்த்தீங்களா? பாருங்க நீங்களும் வீட்டில் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி.